Greetings everyone, welcome to our channel. இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் 9th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் குவார்ட்டர்லி எக்ஸாமினேஷனுக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பார்க்கலாம். ஸோ நம்ம ஆல்ரெடி ஸ்டடி பிளானும் அப்லோட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு போர்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு செப்டம்பர் மந்த் போர்ஷன்ஸ் வரைக்கும் வரும். ஃபிசிக்ஸில் 3 lessons 3 units and then கெமிஸ்ட்ரி வந்து 10, 11, 12 3 units and then பயாலஜியில் பார்த்தீங்கன்னா 17 animal kingdom, organization of tissues and then plant physiology 3 units. So physics 3 units, chemistry 3 units, biology 3 units. Unit 1 measurements. So physics பொறுத்த வரைக்கும் நம்ம எந்த மாதிரிலாம் வந்து ஸ்கிப் பண்ணக்கூடாது நம்ம பார்ப்போம்னா ஃபஸ்ட்டு நியூமரிக்கல் ப்ராப்ளம் 1 marks ஃபுல்லாக தரோவாக பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸ் வரும் இல்லையா, லெசன்லேயும் புக் பேக்கில் இருக்கிற நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸ் ஃபுல்லாக தரோவாக இருக்கணும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா வாட் இஸ் மீன் பை இந்த மாதிரியான கொஷின்ஸை கண்டிப்பாக 2 மார்க்கில் வரும். அண்ட் தென் டெஃபினிஷன், அடுத்து டிஸ்டிங்விஷ், டிஃப்ரென்ஷியேட் இந்த மாதிரியான கொஷின்ஸை ஃபுல்லாக நீங்கள் கவர் பண்ணிவிடுங்க. ஃபஸ்ட்டு 1 mark ஃபுல்லாக தரவாக பார்த்துட்டிங்கன்னா பேஜ் நம்பர் 12 பார்த்தீங்கன்னா ஆன்சர் வெரி ப்ரீஃப்லி இருக்கு இல்லையா, டிஃபைன் மெஷர்மெண்ட் இது ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க 4 times. And then define standard unit important. What is the full form of SI system? இதுவும் 3 times கேட்டிருக்காங்க. And then define least count of any device இது 3 times கேட்டிருக்காங்க. Then 6th one, can you find the diameter of a thin wire of length இருக்கு இல்லையா, இந்த question important question. அதுக்கடுத்து answer briefly ரோமன் நம்பர் 7ல பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஷின் ரைட் த ரூல்ஸ் தட் ஆர் ஃபாலோட் இருக்கு இல்லையா, அந்த கொஷின் இம்பார்ட்டன்ட் கொஷின் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. அண்ட் தென் தேர்ட் ஒன் டிஃப்ரென்ஷியேட் மாஸ் அண்ட் வெயிட், இதுவும் ரிப்பீட்டட் வெரி 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 இம்பார்ட்டன்ட் கொஷின், ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட் கொஷின். நெக்ஸ்ட் டீட்டெயிலில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் ஒன்ஸ் கேட்டிருக்காங்க. செகண்ட் ஒன் ஹவ் வில் யூ ஃபைண்ட் த திக்னஸ் ஆஃப் அ 1 rupee காயின் இருக்கு இல்லைங்களா, அது 4 times கேட்டிருக்காங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாகவே நீங்கள் கவர் பண்ணணும். ஃபோர்த் கொஷின் ஃபைண்ட் த மாஸ் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் வெயிங் 98 n இருக்கு இல்லையா, இது வந்து ரிப்பீட்டடாக கேட்குறாங்க, அதனால் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட் அதிகமாக பார்த்துக்கோங்க. யூனிட் 2 மோஷன், the same thing இந்த லெசன்லேயும் 1 marks ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸ் இஸ் நத்திங் பட் இந்த ப்ராப்ளம் 1 ப்ராப்ளம் 2 லெசனுக்குள்ளே இருக்குது இல்லைங்களா. அடுத்து புக் பேக்லேயும் நமக்கு எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, இதை நீங்கள் தரவாக பார்த்துக்கணும். 1 marks ஃபுல்லாக தரவாக பார்த்துட்ட பிறகு ஆன்சர் ப்ரீஃப்லியில் டிஃபைன் வெலாசிட்டி இம்பார்ட்டன்ட், டிஸ்டிங்விஷ் டிஸ்டன்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் இது 4 times கேட்டிருக்காங்க. அடுத்து நம்ம 4th கொஷின் கம்பேர் ஸ்பீட் அண்ட் வெலாசிட்டி இருக்கு இல்லையா, இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின் 6 times கேட்டிருக்காங்க. தென் 5th ஒன் வாட் டு யூ அண்டர்ஸ்டாண்ட் அபவுட் negative acceleration இருக்கு இல்லையா, அது important question. Then 7 what is mean by uniform circular motion, give 2 examples of uniform circular motion, important question. Page number 25ல பார்த்தீங்கன்னா detail derive the equations of motion by graphical method இருக்கு இல்லையா, இது ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. அடுத்து explain different types of motion, இது ரெண்டுத்துக்குமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க, ஏன்னா ரிப்பீட்டடாக 2 கொஷினுமே கேட்டிருக்காங்க. அதே மாதிரி எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸில் பார்த்தீங்கன்னா தேர்ட் ஒன் இம்பார்ட்டன்ட். அதாவது நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸ் நீங்கள் படிச்சிங்கன்னா ஒரு 2 mark and then 5 mark நீங்கள் ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். ஸோ அதனால் 4 + 2 6 mark உங்களுக்கு கிடைச்சிடும். நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸ் தரோவாக இருந்தீங்கன்னா ஃபிசிக்ஸ்லேயும் கெமிஸ்ட்ரிலையும். யூனிட் 3 ஃப்ளூயிட்ஸில் பேஜ் நம்பர் 37ல பார்த்தீங்கன்னா ஆன்சர் இன் ப்ரீஃப் ஆன் வாட் ஃபேக்டர்ஸ் த ப்ரெஷர் எக்ஸர்டட் பை த லிக்விட் டிபெண்ட்ஸ் ஆன். ஃபர்ஸ்ட் ஒன் இம்பார்ட்டன்ட். Second, why does a helium balloon? Second one important question. Then third one, why it is easy to swim on. Third question important question. Then what is mean by atmospheric pressure? State Pascal's law. So இதில் எல்லா 5 கொஷின்ஸுமே இம்பார்ட்டன்ட் கொஷின். அடுத்து டீட்டெயிலில் பார்த்தீங்கன்னா டீட்டெயிலையும் ஃபர்ஸ்ட்டு செகண்ட் ஃபோர்த்து ஃபிஃப்த்து இந்த 4 கொஷினுமே ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. அதில் வெரி வெரி இம்பார்ட்டன்ட்னு பார்த்தீங்கன்னா 4th and 5th ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. எக்ஸ்பிளைன் த கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஒர்க்கிங் ஆஃப் அ ஹைட்ரோமீட்டர் வித் டயக்ராமும், ஸ்டேட் த லாஸ் ஆஃப் ஃப்ளோட்டேஷன், இந்த 2 கொஷினுமே ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. அதே மாதிரி வித் அன் அப்ராப்ரியேட் illustration prove that the force acting on a smaller area exerts a greater pressure இருக்கு இல்லையா, அதுவும் செகண்ட் ஒன் கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஒர்க்கிங் ஆஃப் அ மெர்க்குரி பேரோமீட்டர். ஃபஸ்ட்டு செகண்ட் 4th and 5th கொஷின் 4 questions இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபுல்லாகவே தரோவாக பார்த்துக்கணும். செகண்ட் அண்ட் தேர்ட் வந்து ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. அதுக்கு அடுத்தது ஹையர் ஆர்டர் திங்கிங் ஸ்கில்ஸில் 4th கொஷின் இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி. Chemistry Unit 10
matter around us இருக்கு இல்லையா. ஸோ இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் as usual 1 marks and then problems இருந்தால் problems. Answer very briefly Roman number 5ல differentiate between absorption and adsorption important. Define sublimation பார்த்தீங்கன்னா repeatedா கேட்டிருக்காங்க. very 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 important question. Third question important and then fourth one, fifth one, 1 2 3 4 5 questions மே important questions. Then page number 124ல பார்த்தீங்கன்னா answer briefly first one which of the following are pure substances இருக்கு இல்லையா, இது ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. செகண்ட் கொஷின் இம்பார்ட்டன்ட் கொஷின். தென் ஃபிஃப்த் கொஷின் how are homogeneous solutions different from heterogeneous solution, இது ரிப்பீட்டடாக 4 times கேட்டிருக்காங்க. அடுத்து ஆன்சர் இன் டீட்டெயில் பார்த்தீங்கன்னா ரைட் த டிஃப்ரென்சஸ் பிட்வீன் எலமெண்ட்ஸ் அண்ட் காம்பவுண்ட்ஸ் அண்ட் கிவ் an எக்ஸாம்பிள் ஃபார் ஈச் இருக்கு இல்லையா, இது வெரி 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 இம்பார்ட்டன்ட் கொஷின். ஃபர்ஸ்ட் கொஷினும் செகண்ட் கொஷினும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ், நியர்லி 7 times கேட்டிருக்காங்க. அதாவது 7 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க ப்ரீவியஸ் இயர் பிஃபோர் தேன் 2023 and 24ல வரைக்குமே. அதனால் 2 கொஷினுமே வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். யூ ஷுட் நாட் ஸ்கிப் திஸ் கொஸ்டின். சரிங்களா. யூனிட் 11 அட்டாமிக் ஸ்ட்ரக்சர். நீங்கள் ரொம்ப ஈஸியாக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். அதுதான் நான் சொன்னேன் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு 1 marks மேம், நான் 1 marks தரோம். அண்ட் தென் அதுக்கடுத்து பிளானில் என்ன இருக்குது, ஸ்டெப் பை ஸ்டெப்பில் நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸ் ஃபிசிக்ஸில் இருக்கும் கண்டிப்பாக. கெமிஸ்ட்ரியில் இருந்தால் கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி இதை படிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக முடிச்சிடலாம். அதுக்கு அடுத்தது நமக்கு டெஃபினிஷன், அடுத்து ஸ்டேட் லாஸ் ஏதாவது இருந்தால் வாட் இஸ் மீன் பை அந்த மாதிரியான கொஷின். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா யூசஸ் ஆஃப், இம்பார்ட்டன்ஸ் ஆஃப், சேலியன் ஃபீச்சர்ஸ் அந்த மாதிரி இருக்கா, கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப், இந்த மாதிரி பேட்டர்ன் கொஷின். டிஃப்ரென்ஷியேட் இதை வந்து கம்பல்சரி நீங்கள் 4 mark கொஷின்ஸில் படிச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா டீட்டெயிலில் எக்ஸ்பிளைன் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா, கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. டிரைவ் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா, அந்த மாதிரியான பேட்டர்ன் கொஷின்ஸை மிஸ் பண்ணாதீங்க. அதுக்கு அடுத்தது இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ், தென் ஃபைனலி ரிமைனிங் கொஷின்ஸ். ஏன்னா ஃபுல் மார்க் நம்ம ஸ்கோர் பண்ணணும்னா எல்லாமே கவர் பண்ணியிருந்தால் தான் வந்து 100 மேபி. ஏன்னா இதில் சம்டைம்ஸ் ஓகே இம்பார்ட்டண்ட் இல்லாத கொஷினை கேட்கலாம் அப்படின்ற மாதிரி எடுத்தாங்கன்னா அந்த டைமில் நமக்கு சென்டம் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க ஃபுல்லாக தரவு பண்ணிவிடுங்க. கண்டிப்பாக நம்மளோட இம்பார்ட்டன்ட் கொஷின் நீங்கள் படிக்கும் போது மேக்ஸிமம் அப் டு த மார்க் வந்து நீங்கள் வந்து 90 above ஸ்கோர் பண்ணிடலாம். சில டைம் இந்த மாதிரியான இம்பார்ட்டண்ட் இல்லாத கொஷினும் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. அந்த மாதிரி பட்சத்தில் தான் நான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் இந்த மாதிரி ப்ரையாரிட்டி வைஸ் வச்சு படிச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம். அதே மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து நான் அப்டேட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். அதனால் ஈஸியாக உடனே நீங்கள் பார்த்துடலாம். ஏன்னா ஆல்ரெடி நான் வந்து குவார்டர்லி இம்பார்ட்டன்ட் கொஷின் அப்லோட் பண்ணிட்டேன். நிறைய பேர் என்ன பண்ணுறீங்கன்னா கமெண்ட்டில் கேட்குறீங்க எனக்கு இந்த சப்ஜெக்ட் கொஷின் பேப்பர் வரணும், ஏதாவது இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் போட சொல்லி. சோஷியல் ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணிவிட்டேன். நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்டிருக்கீங்க. ஸோ நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நான் என்னென்னலாம் வந்து அப்டேட் கொடுக்குறேனோ அது உடனே வந்து உங்களுக்கு வந்து ரீச் ஆகிடும். அதே மாதிரி 9th standard வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணிங்கன்னா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. 9th standardக்கான வீடியோஸ் மட்டும் அந்த சேனலில் இருக்கும். அதை நீங்கள் ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம் உங்களுக்கு எது வேணும் அப்படின்ற மாதிரி. சரிங்களா. அதனால் அதை நீங்கள் வாட்ஸ்அப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க, நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே ஒரு லைக் பண்ணிங்கன்னா எனக்கு கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும். பேஜ் நம்பர் 136ல ஆன்சர் வெரி ப்ரீஃப்லி. ஃபர்ஸ்ட் ஒன் இம்பார்ட்டன்ட் கொஷின். செகண்ட் ரைட் த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் K and Cl இருக்கு இல்லையா, 4 times கேட்டிருக்காங்க. தேர்ட் கொஷின் இம்பார்ட்டன்ட் கொஷின். ஃபோர்த் கொஷின் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஆன்சர் ப்ரீஃப்லியை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட்டு செகண்ட் தேர்ட் வந்து ட்ரா த ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆக்சிஜன் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். தென் ஃபோர்த் கொஷின் இம்பார்ட்டன்ட் கொஷின். ஃபிஃப்த் ஒன் அதே மாதிரி இந்த அட்டாமிக் நம்பர் மாஸ் நம்பர் இருக்கு இல்லையா, நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸ் பதில் இந்த மாதிரி கேட்கலாம். 137ல் பார்த்தீங்கன்னா டீட்டெயிலில் ஃபர்ஸ்ட் ஒன் செகண்ட் ஒன் இது ரெண்டுமே இம்பார்ட்டன்ட். அதில் பாஸ்டுலேட்ஸ் ஆஃப் போர்ஸ் அட்டாமிக் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அடுத்தது யூனிட் 12 பீரியாடிக் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் எலிமெண்ட்ஸ். பேஜ் நம்பர் 146ல் 1 marks ஃபுல்லாக தரவா பார்த்துக்கோங்க. ஆன்சர் த ஃபாலோயிங்கில் ஸ்டேட் மாடர்ன் பீரியாடிக் லா இருக்கு இல்லையா, இது ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. தென் தேர்ட் கொஷின் வாட் ஆர் த லிமிடேஷன்ஸ் ஆஃப் மெண்டலியூஸ் பீரியாடிக் டேபிள், 4 marksல கேட்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸ்டேட் எனி 5 ஃபீச்சர்ஸ் ஆஃப் மாடர்ன் பீரியாடிக் டேபிள், இது ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். ஃபர்ஸ்ட் கொஷின், தேர்ட் கொஷின் அண்ட் தென் ஃபோர்த் கொஷின். ஓகேங்களா. அடுத்து நமக்கு வந்து கெமிஸ்ட்ரியில் வந்து பீரியாடிக் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ் வரைக்கும் இல்லைங்களா, மேட்டர் அரவுண்ட் அஸ், அட்டாமிக் ஸ்ட்ரக்சர், பீரியாடிக் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ். தென் பயாலஜியில் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 199 அனிமல் கிங்டம்.
199ல அனிமல் கிங்டம் யூனிட் 17. ஸோ இதுலேயும் 1 மார்க்ஸ் ஃபுல்லாக தரவாக பார்த்துக்கோங்க. பேஜ் நம்பர் 209ல டிஃபைன் டாக்ஸானமி இம்பார்ட்டன்ட் கொஷின். வாட் இஸ் நெமட்டோசிஸ்ட் இம்பார்ட்டன்ட். Then third, why coelentrates are called diploplastic animals. List the respiratory organs of amphibians important. Then seventh one, why are frogs said to be amphibians. 1, 2, 3, 4 and then seventh question, important question. Answer briefly la pathina, give an account on phylum Annelida irukliya, idu repeated ah ketirukanga. Differentiate between flatworms and roundworms, adu important. Next, list 5 characteristics of fishes, very important question. Then comment on the aquatic and terrestrial habits of amphibians. How are the limbs of the birds adapted for avian life. 5th and 6th important. Detail பொறுத்த வரைக்கும் second, give an account on phylum Arthropoda இருக்கு இல்லையா, அந்த question important question. Unit 18, organization of tissuesல, so longitudinal section of shoot system இருக்கு இல்லையா, shoot apex, அது important question. அடுத்து இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் புக்கில் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 224ல page number 224, answer briefly. Second question, what is complex tissue. Name the various kinds of complex tissue. Repeated ah ketirukanga. Then fourth question, what is skeletal connective tissue important. Fifth question, important question. Adutha Roman number 6 la answer in detail la. First question, what are permanent tissues irukliya, idu repeated ah ketirukanga. Then third one, list out the differences between mitosis and meiosis. Very important question. You should not skip this question. சரிங்களா. அடுத்து draw the longitudinal section of shoot apex showing இருக்கு இல்லையா, அந்த டயக்ராம் நம்ம இப்போ தானே சொன்னோம், அதை வந்து டோட்டலாக தரோவாக பார்த்துக்கோங்க. தென் யூனிட் 19 plant physiology, பேஜ் நம்பர் 231ல பார்த்தீங்கன்னா ஆன்சர் வெரி ப்ரீஃப்லியில் வாட் இஸ் நாஸ்டிக் மூமெண்ட் இருக்கு இல்லையா, அது ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. டிஃபைன் ஃபோட்டோட்ராஃபிசம் ஃப்ரம் ஃபோட்டோநாஸ்டி இம்பார்ட்டன்ட். அடுத்து ஃபோட்டோசிந்தசிஸ் 4th கொஷின் இம்பார்ட்டன்ட். டிஃபைன் டிரான்ஸ்பிரேஷன் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. 6th கொஷின் இம்பார்ட்டன்ட் கொஷின். Answer briefly la. First one important, second question important, third fill in the blanks and then fourth what is chlorophyll repeated ah ketirukanga, name the part. Fifth one important question. Then page number 232 la 8th question important question, mention the differences between stomatal and lenticular transpiration. Detail பொறுத்த வரைக்கும் differentiate between tropic and nastic movements. How will you differentiate the different types of transpiration இருக்கு இல்லையா, இந்த ரெண்டு கொஷினுமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க, ஏன்னா ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க பயாலஜி பொறுத்த வரைக்கும். சரிங்களா. ஸோ நம்ம பிளான் பண்ண மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபஸ்ட்டு 1 மார்க்ஸ் அண்ட் தென் வந்து டெஃபினிஷன் ஸ்டேட்மெண்ட் வாட் இஸ் மீன் பை இது ஃபுல்லாக தரோவாக முடிச்சிருங்க. தென் டீட்டெயிலில் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாமே படிச்சிருங்க, கம்பல்சரி கொஷின்ஸ். பயாலஜியில் பொறுத்த வரைக்கும் ட்ராயிங், அதோட பார்ட்ஸ், அதோட நேம் எல்லாமே வந்து கிளியராக தெளிவாக பார்த்துக்கோங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.